Hi student, 12th standard chapter 6 exercise 6.1 sum number 9. By using vector method prove that cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இதே சம் எக்ஸாம்ஸ் பார்த்தா நமக்கு அதே சேம் தான் cos alpha minus beta. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்பா minus beta நமக்கு ரெண்டு குவாட்ரண்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிளும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்கும். இது ஃபுல்லாக நமக்கு என்ன ஆல்பாவோட ட்ரையாங்கிள், இது நமக்கு பீட்டாவோட ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்குள்ள ஆங்கிள் லெவல் இருக்கும். ஆல்பாவிலேருந்து பீட்டா லெஸ் பண்ணால் ரிமைனிங் ஆல்பா மைனஸ் பீட்டா வந்துடும். ஓகே, இதுதான் ஆல்பா மைனஸ் பீட்டா, இது மட்டும். ஓகே, ஓஏ இந்த ஏ கேப் தெரியும், ஓபி வந்து பி கேப்னு தெரியும் நமக்கு. இதெல்லாம் 90 டிகிரி, ரைட் ஆனது 90 டிகிரி. நேம் கொடுத்துங்க, ஓ கொடுத்துங்க, ஏபி எம்எல் நேம் கொடுத்துங்க. எக்ஸ் ஆக்ஸில் ஐ கேப் ஃபார்ம் ஆகும், ஒய் ஆக்ஸில் ஜே கேப் ஃபார்ம் ஆகும். அதே சேம் நான் ஓஏ ஏ கேப், ஓபி பி கேப், இது பி த யூனிட் வெக்டர், அந்த ஆங்கிள் ஏ ஆல்பா பீட்டா. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஓ ஏ எம் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓஏ வெக்டர் ஈக்குவல் எதுக்கு? ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்ஏ வெக்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் என்ன பண்ணணும்? ஆல்பா வச்சு சொல்லுங்க, காஸ் ஆல்பா கமா சைன் ஆல்பா. இந்த ஆக்சிஸ் என்ன இருக்கும்? பீட்டா வச்சு காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துலாமா? இந்த ட்ரையாங்கிள் தான் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்ஏ வெக்டர். ஓஏ வெக்டர்னா ஏ கேப் தெரியும் நமக்கு. ஓஎம் வெக்டர்னா ஃபர்ஸ்ட் நான் காஸ் ஆல்பா இன்டு ஐ கேப். இந்த ஆக்சிஸ் நமக்கு சைன் ஆல்பா இன்டு ஜே கேப், ஒய் ஆக்சிஸ்ல ஜே கேப் ஃபார்ம் ஆகுது. ஓகே, செகண்ட் இன் ட்ரையாங்கிள் ஓ பி எல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஓபி வெக்டர் கூட வரும் ஓ எல் வெக்டர் பிளஸ் எல்பி வெக்டர். இது பி பி கேப் சொல்லலாமா? அப்போ இது காஸ் பீட்டா ஐ கேப் பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ ஒன் அண்ட் டூனா நமக்கு டாட் எடுக்கலாம், ஏன்னா காசுனாவே டாட் எடுக்கணும், சைனா கிராஸ் பண்ணணும். இங்கே காசு வந்துக்குது, அப்போ ஏ கேப் டாட் பி கேப் போட்டு ஏ கேப் வேல்யூ இங்கே இருக்குது, பி கேப் வேல்யூ ரெண்டு டாட் எடுக்கலாமா? டாட்டு ஐ டாட் தான் ஒன்று, காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா, ஜே டாட் ஜே ஒன்று ஆகிடும். பை டெஃபினேஷன் நமக்கு ஏ கேப் டாட் பி கேப்னா மாலஸ் ஆஃப் ஏ மாலஸ் ஆஃப் பி காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, இந்த லெவலில் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகே, ஏ கேப் பி கேப்லாம் யூனிட் வெக்டர் ஒன் ஆகிடும், காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. இது 3 4 எடுத்துக்கு 3 எடுத்துக்கு 3 4 கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குமா? இது ஏ கேப் பி கேப், இங்கே ஏ கேப் பி கேப், இது ஈக்குவலாக இருந்தால் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரிசல்ட் வந்துச்சு நமக்கு, இதை வெரிஃபை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.